அது மதிய வேளை. வேகமாக கதிர் வீட்டுக்கு வந்து, அம்மா அம்மா என்று கதவை தட்ட ராஜி அம்மா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கதவை திறந்து, வாடா கதிரு, என்ன இவ்வளவு வேகமா கதவை அடிக்கிற? என்னாச்சு? எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? போன கூட எடுக்கல. சரி, அது போகட்டும். முதல்ல கை கால் கழுவிட்டு சாப்பிட வா. இல்லம்மா, நான் வயலுக்கு தான் போயிருந்தேன். மீனா சாப்பாடு எடுத்துட்டு வந்துருச்சு. நான் அங்கேயே வயிறு முட்டை சாப்பிட்டுட்டேன். நீ சாப்பிட்டுட்டு என் ரூமுக்கு வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் என்று சொல்லிவிட்டு கதிர் ரூமுக்கு போயிட்டான். ராஜி அம்மாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் கதிர் ரூமுக்கு போனாங்க. என்னடா, என்ன விஷயம் கேட்கணும்? சொல்லு. அம்மா, என்கிட்ட நீ இப்போ உண்மையைத்தான் சொல்லணும், சரியா? என்ன உண்மைடா? அம்மா, நீ தாலி போட்டுட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டேன். நேத்து நீ அப்பா உன் கல்யாணத்துக்கு வருவாருன்னு சொன்னப்போ நான் சீரியஸா எடுத்துக்கல. பட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீனாவும் பெரிய மாமா கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு வருவாருன்னு சொல்றா. என்னம்மா நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என் அப்பா உயிரோடவா இருக்காரு என்று கதிர் கேட்க, ராஜி அம்மா மனசுக்குள்ள, கதிர் அப்பாவை பத்தின விஷயம் எப்படி மீனாக்கு தெரியும்? அண்ணி ஏதாவது பேச்சு வழக்குல சொல்லிட்டாங்களா? ஒண்ணுமே புரியலையே என்று நினைத்து கொண்டிருந்த போது, அம்மா அம்மா, கதிர் உலுக்கி விட்டான். இல்லடா கதிரு, அது வந்து ராஜி அம்மா இழுக்க, என்னம்மா இழுக்கிற? இப்போ நீ என்கிட்ட உண்மையை சொல்ல போறியா இல்லையா என்று கதிர் கேட்க, ராஜி அம்மாவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அழுதாங்க. இதெல்லாம் கேட்ட கதிரால கோவத்தை கட்டுப்படுத்த முடியல. அவங்க அம்மா கிட்ட, அம்மா, உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண மனுஷனோட கையை மாமா விட்டிருக்க கூடாது. அவரோட தலையை வெட்டி போட்டிருக்கணும். நீ கோவப்படாத கதிரு, அவரு ரொம்ப நல்லவருடா. அவர் அந்த ரோசா தான் தன்னோட சுயநலத்துக்காக மாத்திட்டா. அவர் அன்னைக்கு கல்யாண மேடையில ஒரு கையில்லாம பார்க்கும்போது என் மனசு துடிச்சு போச்சுடா. அவர் இப்போ எப்படி இருக்காருன்னு தெரியல. அம்மா, அவரு நல்லாதான் இருப்பாரு. அவரு உன்னை பத்தியோ என்ன பத்தியோ இத்தனை வருஷமா கவலைப்படாம தான் நல்லா வாழ்ந்துட்டு அவரு பெத்தெடுத்த பொண்ணுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருக்காரு. நீ தான் தேவையில்லாம அவரை நினைச்சு உன் உடம்ப கெடுத்துட்டு இருக்க. இந்த 3 வருஷத்துல நீ பக்குவப்பட்டிருக்கேன்னு நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா நீ உனக்கு துரோகம் பண்ணவருக்கு போய் பரிதாபப்பட்டு இருக்க. முன்னெல்லாம் சத்தியமா அந்த கடவுளே வந்தாலும் திருத்த முடியாதுமா. 1000 இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு அவ புருஷன் தாண்டா கடவுளு. அவர் எனக்கு துரோகம் பண்ணிருக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு வரைக்கும் அவரையே தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். அவருக்கு உண்மையா இருக்கேன். உனக்கு கல்யாணம் ஆன அப்புறம்தான் இந்த விஷயம் எல்லாம் உனக்கு ரொம்ப ஆழமா புரியும் என்று சொல்லி ராஜி அம்மா அவங்களோட வேலையை பாக்குறதுக்கு போயிட்டாங்க. கதிர் ஒரு பக்கம் அவனோட அப்பா உயிரோட தான் இருக்காருன்னு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா இப்போ அவனுக்கு துரோகம் செஞ்ச அவனோட அப்பா, அதையும் ஏத்துக்கிட்டு அவரை மன்னிச்ச அவன் அம்மா, 2 பேர் மேலயும் செம கோவம். எதுவுமே பேசாம போய் பால்கனில நின்னுட்டு இருந்தான். அப்போ அவன் மனசுக்குள்ள, ஓஹோ, இதான் இவ்வளவு நாளா நம்ம அம்மா வித்தியாசமா நடந்துக்க காரணமா? ஆனாலும் அப்பாவை ரொம்ப ஈஸியா மன்னிச்சிருச்சே நம்ம அம்மா. இவ்வளவு பெரிய மனசு இருக்கிற இந்த பொம்பளைக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண நம்ம அப்பாவுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவரை நாம சும்மா விடக்கூடாது. கண்டிப்பா பாடம் கத்து கொடுத்தே தீரணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்று நினைச்சான் கதிரு. அடுத்த நாள் காலையில செண்பகம் அம்மா மீனாவை குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சு கிளம்பினாங்க. அவங்க மீனா கிட்ட, மீனு, இங்க பாருடி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஜோசியரு உன் ஜாதகத்துல ஒரு தோஷம் இருக்கணும், அது உன் மாம உசுருக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும்னு சொல்லிருக்காருடி. கொஞ்சம் என் பேச்ச கேளுடி. இன்னைக்கு நம்ம குலதெய்வம் கோயில்ல போய் ஒரு 11 விளக்கு மட்டும் போட்டுட்டு வந்துடலாம். வேற ஒண்ணுமே இல்லடி, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். தயவு செஞ்சு வாடி. எனக்காக இல்லாட்டியும் உன் மாமனுக்காக வா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும்டி. அதுக்காக தான் அம்மா சொல்றேன். மீனாக்கு அவங்க அம்மா சொல்றதெல்லாம் மூட நம்பிக்கையா ஒரு பக்கம் பட்டாலும், அவ மாமனோட உசிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனாலயும் அவனோட சேர்ந்து சந்தோஷமா வாழணுங்கிறதுனாலயும் அவ சம்மதிச்சா. அவங்க அப்பா சுந்தரபாண்டி வர முடியாததால கதிரை துணைக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சு ராஜியம்மா வீட்டுக்கு வந்தாங்க. மீனாக்கு மனசுக்குள்ள ஒரே பட்டாம்பூச்சி தான் அவ மாமா கூட வரப்போறதால. அங்க செண்பகம், ராஜி ராஜி என்று சொல்லிக்கொண்டே உள்ளே போக, வாங்க நீ உட்காருங்க.
இல்ல ராஜி, இப்ப உட்காரத்துக்கெல்லாம் நேரம் இல்ல. உன் மருமக ஒரு வழியா குலதெய்வம் கோயிலுக்கு போக சம்மதிச்சுட்டா. அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். உங்க அண்ணனுக்கு இன்னைக்கு வயல்ல நிறைய வேலை இருக்கான். வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் சம்பள நாள் வேற, அதனால வர முடியாதுன்னு சொல்லிட்டாருமா. நீ கதிரை எங்க கூட கொஞ்சம் அனுப்புறியா? நாங்க 3 பேரும் ஒரு எட்டு போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வந்துடுறோம். கண்டிப்பா அண்ணி. டே கதிரே, கதிரே என்று அவன் ரூமுக்குள்ள போய் விஷயத்த சொல்ல கதிரும் கிளம்பினான் குலதெய்வ கோயிலுக்கு. 3 பேரும் கோவிலுக்கு பேசி சிரிச்சுக்கிட்டே நடந்து போனாங்க. அவங்க பின்னாடி ஒரு முகமூடி போட்ட இளைஞன் ஒருத்தன் மறைமுகமா அவங்கள பின்தொடர்ந்தான். ஒரு 10 மணிக்கு கோவிலுக்கு உள்ள போனாங்க. அது ஒரு ரம்யமான இடத்துல இருக்கிற ஒரு அம்மன் கோயில். அன்னைக்கு கோவில்ல ரொம்ப கூட்டம் இல்ல. மீனாவை விளக்கு போட சொல்லிட்டு செண்பகம் பூஜைக்கு ஐயர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. மீனாவும் விளக்கு போட்டுட்டு இருந்தா. கதிர் ரொம்ப வருஷம் கழிச்சுங்க வர்றதால இயற்கை அழக ரசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த முகமூடி போட்ட இளைஞன் மறைஞ்சிருந்து மீனாவையே பார்த்துட்டு இருந்தான். சரியான நேரம் பார்த்து பெரிய கத்தியை எடுத்துட்டு வந்து அந்த இளைஞன் மீனாவை பின்னாடி குத்த வந்தான். இத கவனிச்ச கதிரு டக்குன்னு குட்டிமா என்று குறுக்கே போக கத்தி கதிரோட வயிற்றுக்குள்ள பாஞ்சிருச்சு. கதிர் உடனே மயங்கி கீழே விழுந்துட்டான். இத பார்த்த மீனாவுக்கு பெரிய அதிர்ச்சி. உடனே மீனா, மாமா, அம்மா என்று கத்தி அழுதா. சத்தம் கேட்டு பதறி போன செண்பகம் உடனே விளக்கு போடுற இடத்துக்கு ஓடி வந்தாங்க. அங்க சில பேர் அந்த இளைஞனை துரத்திக்கிட்டு போனாங்க. ஆனா அவனை பிடிக்க முடியல. கதிரை பெரிய ஆஸ்பத்திரிக்கு மீனாவும் செண்பகமும் தூக்கிட்டு போனாங்க. அங்க உடனே ஐசியூல அட்மிட் பண்ணாங்க. கதிர் இப்போ சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. மீனாவை கத்தியால குத்த வந்த அந்த இளைஞன் யாரு? ஏன் அவன் அப்படி பண்ணா? கதிரு உயிர் பிழைச்சானா இல்லையா? அடுத்த எபிசோடில் கதை தொடரும்.